எந்த விசேஷம் வந்தாலும் நிறைய கடைகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலான லட்டு, கடைக்கு போனாலும் டீ கடைக்கு போனாலும் ஸ்பெஷலான டீ, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஸ்பெஷல் கேட்கறது மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள சில ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. எஸ், தமிழ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. SPM, அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் அப்படின்னா என்ன? அந்த மாதிரியான ஒரு SPM டிசைனுக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்படி ஊடுருவி செல்வது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KK MEC-லிருந்து. என்ன அப்படின்னா SPM நிறைய பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போன்ல என்கொயரி பண்ணும்போது ஜென்ரலா கேட்கறது, சார் SPM டிசைன்ல போலான்னு இருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார், SPM டிசைன் சம்பந்தமா நீங்க எங்களுக்கு சொல்லி தருவீங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து உலா வந்து கொண்டே இருக்கிறது. காது படம் இங்க கோர்ஸ் படிக்க வரவங்களுக்கும் இந்த கேள்விகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த SPM அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான பர்பஸ் ரொம்ப சிம்பிளுங்கய்யா. இப்போ வந்து உங்க வீட்டுல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் புளியறதுக்கு ஜென்ரலா வச்சிருப்பாங்க. வீட்டுல கடைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த இது சாறு வைக்கிறது டொங்கின்னு வளர்த்தோம்னா எலுமிச்சம்பழம் எல்லாம் புளியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்கிறேன், ஓகேவா? நான் ஒரு லெமனா எடுத்து ஒரு ஜூஸுக்கா என்னால புளிஞ்சு போட முடியாது. ஒண்ணு, இது ஒரு பெரிய எனக்கு டஃப். யோசிச்சு பாருங்களேன், எனக்கு வந்து ஒரு டைம்ல ஒரு 10 ஜூஸ் 15 ஜூஸ் போற மாதிரி கொஞ்சம் பிஸியான ஒரு ஆளுன்னு வச்சுக்குவோம். இப்ப என்னன்னா ஒவ்வொரு டைமும் எடுத்து இந்த கட்டையை எடுத்து லாக் பண்ணி அமுகி பண்ண முடியாது. இப்ப எனக்கு என்னன்னா ஒரே டைம்ல எனக்கு வந்து ஒரு 10 லெமனை புளிகிற மாதிரி இருக்கும். 10 லெமனோட ஜூஸ் வந்து எனக்கு கிடைக்கணும் டக்குன்னு. சோ இவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு கண்டிஷன். ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். இப்ப நான் சொல்றது இது மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ள கிடையாது. இந்த மாதிரி மிஷினே கிடையாது ஃபீல்டுக்குள்ள. இப்ப என்னுடைய பர்பஸ்க்காக, என்னுடைய கம்பெனியோட ஓன் பர்பஸ்க்காக நான் செய்யறது ஸ்பெஷலா அது ஃபீல்டுக்குள்ள இல்லாத ஒரு மிஷின் இது, ஓகேவா? இதான் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின், ஓகேவா? இப்போ இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன். இப்ப இதுல நீங்க என்ன பண்ணணும்? அஸ் அ டிசைன் இன்ஜினியரா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஓகே, ஒரே டைம்ல தான் அமுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும், ஹைட்ராலிக்கு கொடுக்க கூடாது, பேட்டரி ஆபரேட்டட் இருக்கக்கூடாது, கரண்ட் யூஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் கண்டிஷன்ஸ் கஸ்டமர் இருந்து வரும். இது எல்லா ரெக்யர்மெண்ட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு மெக்கானிசம்ல இது எல்லாத்தையும் உள்ளடக்கி நீங்க வந்து ஒரு மிஷினையே டிசைன் பண்ணி உருவாக்கி கொடுக்கணும். இதாங்க SPM டிசைன். ஓகே, இப்ப இதுல சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டிசைன் இன்ஜினியரா வேலைக்கு போறது, சார் நான் மேனுஃபேக்சரிங்ல போகட்டா, ஆட்டோமொபைல்ல போகட்டா, இல்ல ஆட்டோமோட்டிவ் டிசைன்ல போகட்டா, இல்ல ஆட்டோமேஷன் டிசைன்ல போகட்டா, அப்படி இல்லைன்னா ஷீட் மெட்டல் டிசைன்ல போகட்டா, இல்ல மோல்டு டிசைன்ல போகட்டா. இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா? எனக்கு புரியல, இதுல போனா நல்லது. ஐயா டிசைன்னாவே நல்லது தாங்க ஐயா. ஏன் டிசைன் இல்ல இன்ஜினியர்னாலே நல்லது தாங்க ஐயா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல. நான் ஷீட் மெட்டல்ல போனா தான் குரோத் இருக்குன்னு எங்க அண்ணன் சொன்னாரு, எனக்கு வந்து மோல்டிங்ல போனா தான் குரோத் இருக்குன்னு எங்க சித்தப்பா சொன்னாரு, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா தான் குரோத் நல்லா இருக்குன்னு எங்க பாட்டி சொன்னாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. சோ இதுல எங்க போனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத யோசிக்கணும், ஓகேவா? என்ன பண்ணுவது, நிறைய பேர் நான் என்கிட்ட சொன்னது உண்டு இது பதிலு. ஒரு ஷீட் மெட்டல் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா, சார் ஷீட் மெட்டல் வேண்டாம் சார், எனக்கு கத்துக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது சார், எனக்கு ஒரு SPM அந்த மாதிரி மிஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்து வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்க ஒரு SPM டிசைனுக்குள்ளே போறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன்ல ஒரு கன்வேயர் ஒன்று நீங்க டிசைன் பண்ணணும். டோட்டல் கன்வேயர் சிஸ்டமை நீங்க தான் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்வேயருக்கு நீங்க கையில லெக் வைக்கணும், மோட்டர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுக்கணும். ஸோ கன்வேயர் போறதுக்கு என்ன மாதிரியான கன்வேயர், பெல்ட் டிரைவா, ரோலரா என்னங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். இப்ப இதையெல்லாம் நீங்க எந்த மாடியூல்ல வச்சு நீங்க டிசைன் பண்ணுவீங்க? சாஃப்ட்வேர்லயே ஷீட் மெட்டல் வெல்டுமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ண போறீங்க. அப்ப நீங்க அங்க போனாலும் என்ன பண்ணுவீங்க? ஷீட் மெட்டல் வெல்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப அது தெரியாம நீங்க எப்படி டிசைன் பண்ண முடியும்? ஐயா, நீங்க அதை புரிஞ்சுக்காம ஷீட் மெட்டல்ங்கிற ஒரு பேரு ரொம்ப சீப்பான பேரா இப்ப நினைக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது இந்த மோல்டிங். சார் மோல்டிங்கே கஷ்டம் சார். ஏன் மோல்டிங் எல்லாம் கஷ்டம் எல்லாம் கிடையாது. எதுவுமே நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஈஸி கஷ்டம் எதுவும் கிடையாது. எல்லாமே கஷ்டமானதுதான் கத்துக்கிறதுக்கு முன்னாடி. ஒன்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா தான் இருக்கும். உங்க சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது எல்லாம் இப்படிதான் இருக்கும். கத்துக்கிற வரைக்கும் கஷ்டம்னுவோம். இதெல்லாம் சப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கத்துக்கிறதுக்கு அப்புறமா நம்ம இன்னொருத்தட்ட சொல்லுவோம். புரியுதுங்களா? அதனால ஈஸி கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. சோ நீங்க வந்து இதெல்லாம் போவேன் அதெல்லாம் போவோம் அப்படின்னு நினைக்கணும். ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு தேவை ஒரு வேலை. இப்போ டிசைன் இன்ஜினியரா போகணும்னா நீங்க டிசைன்ல போங்க. இந்த எஸ்பிஎம் டிசைன்ல மட்டும்தான் நான் போவேன்னா கண்டிப்பா நீங்க போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா எப்ப போக முடியும் அப்படின்னா இனிஷியலா கிடைச்சா நல்லா இருக்கும், பரவாயில்ல. கிடைக்கலையா நோ ப்ராப்ளம். நீங்க ஒரு பார்ட் மாடல்ல மோல்டிங்ல ஒர்க் பண்ண முடியுமா, போய் ஒர்க் பண்ணுங்க. இல்ல ஷீட் மெட்டல்ல ஒர்க் பண்றீங்களா, ஒர்க் பண்ணுங்க. இது ஆட்டோமோட்டிவ் டிசைன்ல தான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பேசிக் இதுதான். நீங்க இதுல இருந்து உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நீங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாரும் எடுத்த உடனே சார் நான் எடுத்த உடனே ஒரு ராக்கெட் ஒன்று டிசைன் பண்ணி அப்படியே சேட்டலைட் அதுல ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு அப்படியே விண்வெளியில் சுத்த விடுவோம் சார் அப்படின்னா நடக்கிற காரியமாங்க ஐயா. பேசிக்கா நம்ம அதை தான் யோசிக்க தவறோம் எங்கேயோ. சரி, எடுத்த உடனே நடிச்சா ஹீரோலாம் முடியாது. சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நீங்க போய்த்தான் ஆகணும். காமெடி ஆர்டிஸ்ட், வில்லன், சைடு ஆக்டர், மெயின் ஆக்டர் போய்தான் நீங்க ஒரு ஹீரோ ஆக முடியும். பட் டெஃபினட்டா நீங்க ஹீரோ ஆகலாம். ஸோ அதுக்கு நீங்க பேசிக்கா இண்டஸ்ட்ரியில போய் வேலை செய்யணும். அதனால இந்த எஸ்பிஎம் டிசைனு, ஆட்டோமோட்டிவ் டிசைனு, அப்புறம் இருக்கிற எல்லா பேரும் வச்சிருப்பாங்க நிறைய ஆட்டோமேஷன் டிசைனு, அப்புறம் இது மாதிரி ப்ராடக்ட் டிசைன். இது செம்மையா இருக்கு. எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது என்னடா ப்ராடக்ட் டிசைனு. சரிங்க, நான் என்ன கேட்கறேன், இந்த ப்ராடக்ட் டிசைன் அப்படிங்கறத நீங்களே டிஃபைன் பண்ணி யோசிச்சு பாருங்களேன். இப்போ இது வந்து ஒரு ப்ராடக்ட், ஓகேவா? இதை நான் டிசைன் பண்ண ப்ராடக்ட் டிசைன். சரி, இப்போ ஒரு பிரேக் ஷூ இருக்குது, வண்டியோட பிரேக் ஷூ ஒன்று வருது, அதை மட்டும் நான் டிசைன் பண்றேன். நான் ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியராப்பா? சரி, அதையும் நான் ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர். அடுத்து வந்து ஒரு கீர் வீல் வருது, அந்த கீர் வீலை வந்து நான் டிசைன் பண்ணி தர்றேன். அப்ப நான் ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியரா இல்ல என்ன டிசைன் இன்ஜினியர் சொல்லுவோம்? எனக்கு தெரியல. நீங்க மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் ஆகணுமா? நீங்க சாஃப்ட்வேர் மட்டும் படிச்சுட்டு டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சாஃப்ட்வேர் கூடவே இன்ஜினியரிங்கோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்களும் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரா ஆக முடியும். GD&T, லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ், டிராயிங் ஷீட் செலக்ஷன், மெட்டீரியல் செலக்ஷன், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்டலிங், யூனிட் கன்வர்ஷன், ஃபார்முலா அண்ட் கால்குலேஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், டிராயிங் சிம்பிள்ஸ், டைமென்ஷனிங், இதெல்லாம் நீங்க கத்துக்கிறதுக்கு MECயோட CDE கோர்ஸ் தான் பெஸ்ட். CDEனா என்னன்னு கேக்குறீங்களா? சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸ் தாங்க. உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல நீங்க படிக்க முடியும். இல்லங்க நான் நேரடியா வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல உங்களுக்கு நம்ம MECயோட பிரான்ச் கோயம்புத்தூர்லயும் இருக்கு, சென்னையிலயும் இருக்கு. இந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு 40 டேஸ் ஆகும். இந்த 40 டேஸ் கிளாஸ் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அகாமடேஷனும் கொடுக்குறாங்க, மதியம் லஞ்சும் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம MECல CDE கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கான வேலையை உறுதியாக்குங்க. எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிசைன், ப்ராடக்ட் டிசைன், அப்புறம் அதான் அந்த பேரு தான் வேற லெவல்ல இருக்கும். அதனால பேரு புதுமையா இருக்கட்டும், பட் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட், ஆஸ் பர் இன்ஜினியரிங் கண்டிப்பா இருக்கும். நீங்க அதனால இன்ஜினியரிங்கை நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு டிசைன் அசால்ட்டா வரும். ஸோ இந்த SPM டிசைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் மொத்தமா எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். பட் இந்த SPM டிசைன்ல உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குங்கய்யா. ஈவன் ஃப்ரீலான்சரா கூட நீங்க ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். என்கிட்ட 2-3 ஃப்ரீலான்சர் கூட இப்ப இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து மீட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ என்னன்னா ரொம்ப ரொம்ப இது, ஏன்னா இந்த ஒர்க்குக்கு நீங்க வர்றதுக்கு you need minimum of 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீங்க தனி ஒரு ஆளா ஒரு கான்செப்டை யோசிச்சு ஃபுல் டிசைனையும் நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்குங்கய்யா. ஏன்னா மெட்டீரியல் செலெக்ஷன்ல உங்களுக்கு டவுட் வரும், அண்ட் தென் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான டவுட் வரும், லிங்க் மெக்கானிசம்ஸ் உங்களுக்கு மினிமம் தான் தெரிஞ்சிருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகத்தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ ஆக நீங்க ஒரு ஃப்ரீலான்சராவோ ஒரு SPM டிசைன்ல நீங்க போகணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ நீட் மினிமம் ஆஃப் 4 to 5 years of experience. Then only you will get a job in SPM design specifically. ஸோ அப்ப என்னன்னா SPM டிசைன் கூட நீங்க போகணும் அப்படின்னா இதுதாங்க ரூல். ஆனா உண்மையாவே இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஃப்ரீலான்சர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ஆசைப்படுறீங்கன்னா இவன் தான், இவனை பிடிச்சி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கூட வேலை வாங்க முடியும். பட் இது வந்து ஈஸினும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எவ்வளவு சீக்கிரமா கெயின் பண்றீங்கன்னா அதுக்காக இப்ப நான் எடுத்தோடனே எனக்கு SPMல தானே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறீங்க, நான் SPMல தானே ஒர்க் பண்ணணும், அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுல உட்காந்து மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்த்துட்டு SPMல வேலை வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது. அது வரைக்கும் போய் ஒரு டிசைன் ஒரு வேலையை பாருங்க. ஷீட் மெட்டல்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, அந்த மோல்டிங்ல போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, லேசர் கட்டிங்ல கூட போய் ஒர்க் பண்ணுங்க. ஐயா சும்மா இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் சும்மா இருந்தாவே செட் ஆகாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஈஸியா நீங்க SPM டிசைனுக்குள்ள போகலாம்.
ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஎம் டிசைன்ல ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இன்னமும் இதை பத்தி ஒரு சின்ன ஒரு கான்செப்டாவே டோட்டல் கான்செப்டே நாங்க எப்படி ஒரு எஸ்பிஎம் டிசைன் பண்றோம், எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவா தொகுத்து வழங்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். பட் அதை நீங்க கமெண்ட்ல சொன்னால், ஆதரவு வந்தால், ஆதரவு இருந்தால் மட்டுமே நாங்கள் வந்து வீடியோ கான்டென்ட்களை உருவாக்குவோம் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வேற எந்த டவுட் நாளைக்கு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் கூட நீங்க பண்ண முடியும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேகே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்புறம் வீடியோஸ்லாம் போட்டா அடிக்கடி டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ.